சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அதை போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? எங்களுக்கு இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026 யாரு வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடியில ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? வேணுக்குனே சில விஷமிகள் அந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்ட் ஒட்டுச்சுன்னு உடனே நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? அது எதுவும் புதுச்சேரியில நான் தமிழ்நாட்டுல ஓட்டம் மாத்தி இங்க நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரி எல்லாம் போடாதீங்க. 2026 தளபதி ஆட்சி. 2026 எப்ப வரும் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. 2026 எப்ப வரும் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தளபதி தான் வரணும். தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். மேல ஏத்தி விடுறதுக்கு நாங்க ரெடி, எங்களை பாத்துக்கிறதுக்கு அவரும் ரெடி. ஏன் இவ்வளவு தூரம்? எப்படி சொல்றது, எப்படி என்னன்னா எல்லாமே மாத்தி 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 பார்த்து எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. இதுக்கு மேற்பட்டு எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம். மாற்றம் உருவாகணும். அதே போல இந்த பாலியல் வன்கொடுமைன்றது எங்களுக்கு முற்றிலுமா ஒழிஞ்சிடணும். அதே போல இந்த நீட் தேர்வை ஒழிக்கிறேன்னு மாத்தி மாத்தி கட்சியில ஆட்சி செய்யறாங்களே தவிர ஒருத்தரும் ஒழிக்கல. அதை எங்க தளபதி நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க எல்லாம் களத்துல இறங்கியிருக்கோம். ஒன்னா செயல்படுவோம், ஒன்னாவே வெற்றி பெறுவோம். இந்த பெண்கள் மத்தியில எப்படி தமிழக வெற்றி கழகம் எப்படி பாக்குறீங்க? எப்படி? ஐயோ, ரொம்ப 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 முக்கியமா பாக்குறோம். பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே எங்க தளபதி. அதனால நாங்க பெண்கள் அனைவருமே எங்க தளபதிக்காக உழைப்போம், பாடுபடுவோம், முன்னேற்றம் வைப்போம். கேள்வி கேட்கலாம். அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அதை போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? எங்களுக்கு இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026 யாரு வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடியில ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? வேணுக்குனே சில விஷமிகள் அந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்ட் ஒட்டுச்சுன்னு உடனே நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? அது எதுவும் புதுச்சேரியில நான் தமிழ்நாட்டுல ஓட்டம் மாத்தி இங்க நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரி எல்லாம் போடாதீங்க. பிரியா பாலக்கோடு தொகுதியிலிருந்து ஒன்றிய தொகுதியிலிருந்து பிரியா பாலக்கோடு ஒன்றிய தொகுதியிலிருந்து வரும். தம்பி பாப்பாவோட வந்திருக்கீங்களே, பார்க்கணும், தளபதியை பார்க்கணும். என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்? பெண்களுக்கு அன்றாட தேவைப்பட விஷயங்கள் எல்லாமே பேசுவார். அப்புறமேட்டுக்கா நம்ம மாற்றங்கள் அதுதான் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதை பார்க்கலாம். ஏன் நம்பக்கூடாது? அவரை யாரையும் தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்பி நம்ம எதையும் இழக்கிறோம். அவர் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கான 100% எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக நம்பணும். அவரையே நம்பி நம்ம போடாமல் போனோம்னா இந்த இதுக்கு நம்ம எழவே முடியாது. எல்லாருக்குமே நான் என்னுடைய இதுலேருந்து நான் சொல்லிக்கிறது அதுதான். என்ன கோரிக்கையோட வந்துருங்க? இன்கேஸ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க? என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணும்? நிறைய விஷயங்கள் பேசணும், கண்டிப்பாக சொல்லணும். அவர்கிட்ட தான் சொல்லணும். நிறைய இருக்குது, அதெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்லணும். நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா அது தெரியாமல் போயிடும். நம்ம என்ன சொல்றோன்றது அவருக்கு தெரியணும். நம்மளுக்குள்ள எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்றது அவர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வழிகள் அவர் காட்டணும். கேள்வி கேட்கலாம். அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அதை போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? எங்களுக்கு இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026 யாரு வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடியில ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை.
அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? வேணுக்குனே சில விஷமிகள் அந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்ட் ஒட்டுச்சுன்னு உடனே நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? அது எதுவும் புதுச்சேரியில நான் தமிழ்நாட்டுல ஓட்டம் மாத்தி இங்க நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரிலாம் போடாதீங்க. இந்த குழந்தையிலிருந்து வயசான பாட்டி 100 சாக போற பாட்டி கூட நம்ம தளபதி பேர் தான் சொல்றாங்க எல்லாருமே. ஸோ அதனால 26ல நம்ம தளபதி தான். ஓகே, தளபதி தான் 26ல. பெண்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பெண்கள் இடையில எப்படி போய் ரீச் ஆயிருக்கு? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அண்ணன் வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை மதிக்கப்படுறாரு. அண்ணனா, தம்பியா, அப்பாவா, எனக்கு தம்பியா, மகனா. ஸோ அவருன்னா உடம்புல புல்ல இருக்குது. இங்க பாருங்க, தளபதி வந்து எம்ஜிஆர், அடுத்த வரப்போற எம்ஜிஆர். அவர் அடுத்த தலைமுறைக்கு அவர் வரணும். அவர் வந்துருவார் 100%. அவர் தான் 26ல. நாங்க தான் டிவிகே தான். இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ஏன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போது ஒரு மாதிரியான ஃபயரா இருக்கும். இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? இன்னைக்கு எங்களுக்கே தெரியாது. தலைவர் ஸ்பீச் நம்ம பார்க்கணும். எதிர்பாருங்கள். ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ஏலியா வந்திருக்கீங்க. ஏலியரா வரும்பொழுது எப்படி இருக்கு? எவ்வளவு தூரம் ஏன் இந்த கியூரியாசிட்டி? இல்லை, ஆல்ரெடி நாங்கள் போஸ்டிங் வாங்கும் போது விஜயனாவை பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம். இது 2வது தடவை அவரை பார்க்க வரோம். என்ன விஷயங்கள் உங்க அங்கே ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க? இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணுவீங்க? இன்கேஸ் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். என்ன பேச போகிறாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களே ரொம்ப ஆவலாக தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பொதுக்குழு மீட்டிங் இல்லையா, அதனால் மாவட்டத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம். எங்களுக்கே தெரியல என்னன்னு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க அவர் இன்னும் டைலாக் டெலிவரி மாதிரி தான் இருக்குது. ஸ்டேஜில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு படத்தோட சீன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, அவர் ரொம்ப நிதானமாக பேசுகிற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. மேபி ஹேட்டர்ஸ் அந்த மாதிரி நினைக்கலாம். அவர் இப்போ தானே பேசுகிறாரு வெளியில். அரசியலுக்கு அவர் புதுசு தான். ஆனால் ரொம்ப வருஷமாக அவர் நிறைய மக்கள் பணிகளை பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது உண்மை தானே. அதை யாரையும் மறக்க முடியாது இல்லையா? அதுதான் நம்மளுக்கு தேவை. அவங்க நல்லா பேசுகிறவங்கலாம் எல்லாரும் செய்கிறாங்களா? இப்போ மற்ற கட்சியில் இருக்கிறவங்க பேர் சொல்லலை, நல்லா பேசுகிறவங்க ரொம்ப பேச்சாளர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க மக்கள் பணி செய்கிறாங்களா? அதுதானே தேவை. அது முன்னுரிமை, பெண்கள் முன்னுரிமை அப்படின்றது எவ்வளவு? பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கும்போது கூட இத்தனை % பெண்கள் இருக்கணும் அப்படின்றது கட்டாயத்தில் தான் இப்போ நாங்களாம் வந்திருக்கோன்னா காரணம் அவங்க தான். ஏன்னா எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்தனால தான் நாங்கள் இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக அவர் தான் சிஎம்மாக வருவார். அப்போ தான் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. சிஎம் அவர் தான். கேள்வி கேட்கலாமா? அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அதை போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? எங்களுக்கு இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026ல யார் வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடியில் ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? வேணுக்குனே சில விஷமிகள் அந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்ட் ஒட்டுச்சுன்னு உடனே நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? அது எதுவும் புதுச்சேரியில நான் தமிழ்நாட்டுல ஓட்டம் மாத்தி இங்க நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரிலாம் போடாதீங்க.